ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க, என்ன விஜய், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல, என்ன நீங்க இப்படி அமைதியாவே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லு காவேரி, நான் சொல்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, நீங்க வெண்ணிலா கிட்ட நம்ம கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டதும், இல்ல காவேரி சொல்லலன்னு சொன்னதும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காவேரி அங்கிருந்து போறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு காவேரி, எதுக்காக போறேன், நான் சொல்ல வர்றது என்னன்றது கேளு. வெண்ணிலாவுக்கு நான் நேற்று வீட்டுக்கு போனா அப்பதான் அவளுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்குன்றது எனக்கு தெரியும். டாக்டர் கிட்ட சொல்லாம, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம நான் போயிட்டு என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை நான் அதை சொல்லி அவளுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு மறுபடியும் ஒட்டுமொத்தமா பழைய ஞாபகமே வராம போயிட்டா அப்ப நான் என்ன பண்ணட்டும்? எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா தான் பண்ண முடியும் காவேரின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி, நீங்க சொல்றது எல்லாமே நான் நம்புறேன், ஆனா என் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்வியோட போராடிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு எனக்கு வலியும் வேதனையுமா இருக்குன்றது தெரியுமா? உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா இந்த விஷயத்துல நீங்க தெளிவான முடிவு எடுத்து வெண்ணிலாவை ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்டு வந்தா மட்டும்தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லவே முடியும்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்ட விஜய், நான் இப்பவும் சொல்றேன், வெண்ணிலாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் அவளை வந்து நான் வந்து எதுக்காக வந்து கேர் பண்றேன்றது எல்லாமே உனக்கு தெரியும் காவேரி. தெரிஞ்சு நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன விஜய், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இப்ப கூட பாத்தீங்களா, நான் வந்து உங்ககிட்ட பேச வந்தது வேற, ஆனா பேசிட்டு இருக்க விதம் வேற. நான் என்ன பண்ணட்டும், என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதை கேட்ட விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்க? காவேரி சொன்னதுக்காக வெண்ணிலா கிட்ட போயிட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.